வெல்கம் டு வஜ்ரம் ஸ்டோரிஸ். இன்றைக்கி ஒரு அருமையான புதிர்கதை, டிடெக்டிவ் கதை. என்னென்னாங்க, எங்கள் ஊர்லிங்க பழனிசாமி அண்ணன்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப கடுமையான பாட்டாளிங்க. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க ஒரு சின்னதாக அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சுருந்தார். அன்னைக்கு எங்கள் ஊர்லேன்னு பார்த்துங்க, பயங்கரமான மழைங்க, இடி மின்னல் போட்டு தள்ளிடுச்சுங்க. நைட்டு 10 மணிக்கு போன கரண்ட்டுங்க வெடிய காலம் 5 மணிக்கு தான் வந்ததுங்களாமா. ரைட்டுங்களா? கடையில் வேறு யூபிஎஸ்லாம் பெருசாக எத்தனை நாளைக்கு யூபிஎஸ் தாங்க, யூபிஎஸும் பெருசாக இல்லைங்க. அதனால் கரண்ட்டு போனங்காட்டி நான் சீக்கிரமாக கடை சாத்திட்டு அண்ணன் வந்து டிபார்ட்மெண்ட் சொல்கிறது வீட்டுக்கு வந்துட்டார். ஊரில் கரண்ட் இல்லாதங்காட்டி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு காலையில் நேரமே கடைக்கு போவா அப்படின்னு காலையில் வந்து பார்த்தாங்க, கல்லாப்பட்டியில் எல்லாமே இருக்குதுங்க. அங்கே வச்சுருந்த 5 ஒன்று செயினை காணும். ஐயோ எப்படி போச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் நந்துவையும் டிடெக்டிவ் விஷனையும் கூப்பிட்டு விட்டார் நம்ம பழனிசாமி அண்ணன். இன்ஸ்பெக்டர் நந்து வந்து, என்ன பழனிசாமி என்ன காலையிலேயே கூப்பிட்டீங்களே, யார் மேலே சந்தேகம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். உடனே பழனிசாமி, ஐயா நந்து தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. என்னென்னா கடையில் ராத்திரி 3 பேர் அங்கே தான் தங்கியிருப்பாங்க, ரெகுலராக அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா. சரி, அந்த 3 பேர் தான் கூப்பிடு அப்படின்னு பார்த்தா அந்த 3 பேரையும் விஷ்ணு போய் வரிசையாக கூட்டிகிட்டு வரார். முதல் வந்து வாட்ச்மேன் சுந்தரம். வாட்ச்மேனை கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, சாமி நான் வாசலில் தான் நின்னுங்க, கேட்டுவிட்டு வெளியே போலிங்க. வாட்ச்மேன் வேலைன்னா வாட்ச்மேனை மட்டும் தான் பார்த்தேன் நான், ஆனால் கரண்ட் வேறு இல்லையா, கருவுமுன்னு இருட்டுங்க. அதனால் உள்ளே போனால் எனக்கு பயமாக இருந்தது, அதனால் நான் கதவை சாத்திருக்காட்டி கம்முனே இருந்துட்டுங்க, எங்கேயும் போலிங்க சாமி அப்படின்ட்டு சுந்தரம் சொல்லிட்டார். சரி, ஓரமான இல்லை அப்படின்ட்டு அடுத்த அந்த ஃப்ளோர் கிளீனர், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிளீனர் மணியை கூப்பிட்றாரு. என்னையா பண்ண அப்படின்னு கேட்டால், ஐயா நான் ராத்திரி 2 மணிக்கு கடை சுத்தமான வழக்கமாக வரணுங்க, இன்றைக்கி வந்த கரண்ட் இல்லை, அதனால் டார்ச் லைட் இருக்குல்ல, டார்ச் லைட் அதை வச்சுட்டு அப்பப்போ மெதுவாக சுத்தம் பண்ணிட்டு இருந்தேனுங்க. மற்ற பயங்கரமான இருட்டு வரீங்களா, நான் பாட்டுக்கு தடை லேசாக தொடச்சிட்டு இருந்தேன், தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா அப்படின்னு மணி கிளீனர் சொல்லிட்டார். சரி, நீயும் ஓரமான இல்லை அப்படின்னு மூணாவது அந்த ஸ்டாக்கில் செக் பண்ணி பொருளை அடுக்கி வைப்பாங்களே, அவர் பேர் வேலு, அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. ஐயா நான் ராத்திரி ஒரு 2 மணி 3 மணி இருக்குங்க, சரியாக டைம் பார்க்கலிங்க, அந்த அளவுக்கு நான் வந்து எல்லாம் ஸ்டாக்கில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா காலையில் 6 மணிக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். சரின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பசியாக இருந்துன்னு சொல்லி போட்டு ஃப்ரிட்ஜை நீக்கணுங்க. ஒரு ஐஸ்கிரீம் இருந்ததுங்களா, அந்த ஐஸ்கிரீம் கப் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுன்னு காலையிலேயே. அப்புறம் அப்படியே நான் ஓரமானு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. நமக்கு அந்த செயினுக்கு சம்மந்தமே இல்லைங்கோ அப்படின்னு வேலுன்னு சொல்லிட்டார். உடனே எல்லாரும் சொன்னது அப்படியே கேட்டு விஷ்ணு நந்தும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது நம்ம நந்துக்கு பையன் அந்த டிடெக்டிவ் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சுக்கோ, அவங்கள்ட்ட செயின் இருக்குதுங்கோ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். சரி, என்னங்க நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் மைண்டு அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் இருக்குதா, உங்களுக்கும் இருக்குதுல்ல, இதை வச்சு இந்த 3 பேர், அதாவது வாட்ச்மேன் சுந்தரம், கிளீனர் மணி, அப்புறம் ஸ்டாக் செக்கர் வேலு, இந்த 3 பேர் சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு பொய் இருக்குதுங்க. அது என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்மளும் அதிபுத்திசாலித்தானே, நம்மளும் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கிறீங்களா? சரிங்க. விஷ்ணுவும் நந்துவும் சேர்ந்து நம்ம கடைக்கார பழனிசாமி சொல்கிறார், அண்ணே கவலைப்படாதீங்க, திருடா வேறு யாரும் இல்லைங்க, அந்த வேலுப்பையன், அந்த ஸ்டாக் செக் பண்ணான்ல அந்த வேலுப்பை தான் திருட அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படிங்க வந்தோடனே 10 நிமிஷம் அங்கேயும் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம பழனிசாமி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று ராத்திரி 10 மணிலேருந்து வெடிக்காலம் 4 மணி வரைக்கும் கரண்ட் இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்சது. அதே 3 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நைட்டில் வந்து தொடச்சிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க, ஸ்டாக் எடுத்திருக்காங்க, டார்ச் லைட் அடிச்சு வேலை செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த வேலுப்பை என்ன சொன்னானுங்க, ஃப்ரிட்ஜை நீக்கி பசிக்குன்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுருக்குறான். ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பீங்க, அந்த கரண்ட் இல்லாத ஃப்ரிட்ஜ் வேலை செஞ்சுருக்காது. எப்படி ஒரு ஐஸ்கிரீம் வந்து கரண்ட் இல்லைன்னா மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும், அதில் தண்ணியாக உருகி போயிருக்கும்ல, இவன் எப்படி அந்த ஐஸ்கிரீம் கெட்டி எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னானுங்க. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க, அதனால் இவன் தான் திருட்டு பையனுங்கோ அப்படின்னு சொல்லி 2 மொத்தம் காட்டி, ஆமாஞ்சாமி நான் அதை எடுத்துகிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்தானாமா. இது ஒரு சின்ன ஒரு குழு தானே. இதை வச்சு நம்ம புத்தி கூர்மைக்கு வேலை கொடுத்து நம்ம புத்தியை கொஞ்சம் கூர்மையாக்கிறக்காக தான் இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி சுவாரஸ்ய கதைகள் பிடிச்சிருந்தா, புதிர் கதைகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வஜ்ரம் ஸ்டோரிஸ். மீண்டும் நாளைக்கு இன்னொரு புதிரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.